Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே பாப்பான் கால்வாயில் கடந்த சில நாட்களில் பெய்த மழையில் கால்வாய் சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்து வெள்ளம் ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இது சம்பந்தமாக புகார் அளித்தும் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். தாம்பரம் மாநகராட்சி 55வது வார்டுக்கு உட்பட்ட பாரதி நகர் பிரதான சாலையில் அமர்ந்துள்ள இந்த பாப்பன் கால்வாயில் தற்போது பெய்த லேசான மழைக்கு அதன் கட்டன் கால்வாயில் உள்ள சுற்றுச்சுவரானது இடிந்து விழுந்து பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2 நாட்களாக பெய்த இந்த மழைக்கு இந்த சுற்றுச்சுவரானது இடிந்து விழுந்தது இந்த பகுதி மக்களுக்கு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக இந்த பகுதியை சேர்ந்த மக்களிடம் கேட்கலாம். மேடம், எதனால இந்த சுற்றுச்சுவர் இடிந்து விழுந்தது? இந்த சுற்றுச்சுவர் இடிந்து காரணம் என்ன? இது வந்து தாம்பரம் மாநகராட்சி பழைய பெருங்குளத்தூர் வார்டு எண் 55. இதுல வந்து பாப்பன் கால்வாய் வந்து பாரதி நகர் பிரதான சாலையில அமைந்திருக்குது. இது வந்து மொத்த வடிகாலா, தாம்பரம் மாநகராட்சியோட மொத்த வடிகாலா இருக்கக்கூடிய அடையாருக்கு போகக்கூடிய ஒரு முக்கியமான பாப்பன் கால்வாய் இது. இதுல வந்து தூர்வார பணி வந்து தாம்பரம் மாநகராட்சி மேற்கொண்டாங்க. சுமார் ஒரு 71,40,000 ரூபாய் ஃபண்டு ஒதுக்கி டெண்டர் விட்டு மேயர் மற்றும் ஆணையர் வந்து பூஜை எல்லாம் போட்டு ஆரம்பிச்சாங்க. சுற்றுச்சுவர் வந்து சரியானபடி இல்லை, சிதலமடைந்திருக்கு. இதனால வந்து அது இடிஞ்சு விழக்கூடிய நிலைமையில இருக்கும்போது தூர்வாருனா இதனால அதிகப்படியான வரத்து தண்ணீர் வரும்போது அதை தாங்கக்கூடிய சுவர் இல்லை அப்படிங்கிறத தெளிவா கோடிட்டு காமிச்சு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணா அது யார் யாருக்கு அனுப்பியிருக்காங்கன்னா மாவட்ட ஆட்சியருக்கு, தலைமை பொறியாளர் PWD, அப்புறம் தாம்பரம் மாநகராட்சி தலைமைச் செயலாளர், அப்படி 4 துறைகளுக்கு அனுப்பியிருக்கு. ஆனா ஒரு துறை சார்ந்த எந்த ஒரு அதிகாரிகளும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. பாரதி நகர்ல வந்து பாப்பன் சாலையில வந்து இது சுற்றுச்சுவர் இடிஞ்சிருக்குது. இது சம்பந்தமா நான் வந்து 11/9 வந்து கம்ப்ளைண்ட் வச்சிருந்தேன். உண்மையிலே இந்த கம்ப்ளைண்ட்ல அவங்க வந்து பரிசீலனை பண்ணி இதெல்லாம் வந்து பார்த்து நல்லபடியா தூர்வாரி இருந்தா இந்த மக்களுக்கு அந்த வரி பணம் இப்போ 70 லட்சம் ரூபாய்ட்ட ஒதுக்கி தூர்வாரினாங்களா, அந்த பணம் வேஸ்ட் ஆயிருக்காது. உண்மையிலே அதிகாரிகள் வந்து மக்களோட பணத்தை வந்து வீணடிக்கிறாங்க. அப்படி தேவையில்லாத விஷயங்கள் நிறைய பண்றாங்க. இதை வந்து நீதித்துறையில வந்து கம்ப்ளைண்ட் பண்ணா எங்கிட்ட ஃபண்ட் இல்லை, நாங்க சரி பண்றதுக்கு, அதனால மாநகராட்சி பண்றாங்கன்னு சொல்றாங்க. மண்டல் 4ல வந்து எம்மி தங்கத்துறை இருக்காருல்ல, அவருக்கே நான் வாட்ஸ்அப்ல இந்த மெசேஜ்ல அனுப்பியிருக்கேன், இந்த கம்ப்ளைண்ட் அனுப்பியிருக்கேன். அவருக்கு ஃபோன் பண்ணா அவர் எடுக்க மாட்டார். ஏன்னாக்கி வந்து நான் வந்து 1-2 கம்ப்ளைண்ட், இந்த நம்ம காவாலாம் வந்து சரியில்லை, நீங்க இப்ப முறையான முறையில் பண்ணியிருந்தா தண்ணிகள் நல்லபடியா போகும்னு அவர்கிட்ட நான் தனிப்பட்ட முறை கம்ப்ளைண்ட் பண்றதுனால அவர் வந்து என்னுடைய நம்பர் எடுக்க மாட்டார். நான் அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பியிருக்கேன். இந்திய செக்ஷன்ல உண்மையிலேயே மக்களுக்காக வேலை செய்யல, எம்மி தங்கத்துறைங்கிற கட்சிக்காரங்கள வேலை செய்யறாங்க. உண்மையிலேயே காலம் மாறும், பதிலும் கிடைக்கும். நன்றி, வணக்கம். குறிப்பாக கடந்த 2 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த பாப்பன் கால்வாய் சுற்றுச்சூழலானது சிரமடைந்து இருப்பதாகவும் இது சம்பந்தமாக அதிகாரிகள் உடனடியாக பராமரிக்க வேண்டும் என்று கோரிக்கையை அரசு அதிகாரிகளுக்கு முன்வைத்தும் அரசு அதிகாரிகளின் அலட்சியின் காரணமாகவே தற்போது இந்த சுற்றுச்சூழலானது இடிந்து விழுந்து பெரும் சேதத்தை ஏற்படுத்தியிருப்பதாகவும், எனவே இது சம்பந்தமாக துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும், மேலும் உடனடியாக இந்த கால்வாயை சீரமைக்க வேண்டும் என்பது இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தாம்பரத்திலிருந்து அப்துல் காதர்.